இப்போ திடீர்னு 3 மாசத்துக்கான பணம் போட வேண்டிய அவசியம் என்ன? முடக்குவாங்க அப்படின்னா எப்படி முடக்குவாங்க? தேர்தல் விதிமுறைகள் வந்துவிட்டால் புதுசா எதுவும் தான் அறிவிக்க முடியாது. சரிங்களா? அப்போ பழசு இருக்கிற ஸ்கீம்ஸ் மாசம் போயிட்டு தான் இருக்கும். 3 மாச பணத்தை முன்னாடி போட்டீங்க சார். அதுக்கு முடக்கிடுவாங்கன்னு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க எப்பவுமே பொய் பேசுவீங்க. 2000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க துறை ரீதியாக லீகலா லஞ்சம் கொடுக்குறீங்க. எது கொடுக்குறீங்க இப்ப 2000 ரூபாய் திடீர்னு? சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அவர் இவரு ஒண்ணுதான், எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற காசு தானே. இது திட்டம் போட்டு உட்காந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ற வேலை தான். நாம என்ன சொல்றோம்னா இங்க பெண்களுக்கு நாங்க பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க சார்? இவங்க எது கூட்டத்துல வந்து பெண் காவல்துறையினர் இடுப்புகள்தா பியூட்டி பார்லர் போய் அடிச்சதா இவங்க ஒரு போய் சொன்னாங்கல்ல. இப்ப நான் கேட்கறேன், இப்ப 2000 ரூபாய் கொடுத்துட்டோம், எக்ஸ்ட்ராவா ஊக்கத்தொகை கொடுத்துட்டோம், அது நீங்க மே ஜூன்ல கழிச்சுக்கிறோம் இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சார் நியாயம்? கனிமொழி அவர்கள் சோனியா அவர்களை சந்தித்து டெல்லியில் பேசிவிட்டார். இங்க இருப்பவர்கள் ஒரு நாடகம் இங்க பேசிட்டு இருக்காங்க. அவர்களே யோசிச்சு பாருங்க, சொந்த கட்சிக்காரரை இவங்க என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் திமுகவை பிரிப்பதற்கு பாஜக சரி. அது அவங்க எப்படி சார் சரி பண்ண முடியும்? நீங்க கூட்டணியில் இருக்கிற உங்களை பிரிக்கிறதுக்குன்னா மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, அவர் பாஜக கைகூலி என்ன சொல்றாரு? சம்பந்தமே இல்லாம அந்த புக்கை தான் நான் படிப்பேன், வேற படிக்கவே மாட்டேங்கிறார். அது அபிஷியல் புக்கு இல்லைன்றாங்க. அது ரிலீஸ் ஆன புக்கு இல்ல, அபிஷியல் புக்கு இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த தளபதி அவர்கள் அரவணை அவர்கள் பேசிய காணொலியே இருக்கு. எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, நீ என்ன வேணா பண்ணுன்னு சொன்னாங்க, நாங்க முன்னாடி போனோம், ஜெயிச்சோம், அதெல்லாம் அவர் பேசினதே இருக்கு. அப்புறம் இவரு பெண்களை மட்டும் கரெக்டா வர வச்சு பிரதமரை சுத்தி நின்று ஒரு பெண்கள் பிரதமரை தாக்கினார்கள், இல்ல பெண்கள் பிரதமரை சூழ்ந்து கொண்டார்கள், அப்ப அவர் தள்ளும் பொழுது ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு அழுவலாம். இந்த பிளான் தானே. சோ இது எல்லாம் இவர்கள் கீழ்த்தரமாக செய்யும் போது அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். இப்ப திமுக தற்போது பாத்தீங்கன்னா மகளிருக்கு அந்த உரிமை தொகை மாதம் 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வர வச்சிருக்காங்க. தேர்தல் நெருக்கடி வந்துச்சு அப்படின்னா அது முடக்குவாங்க நம்மளோட திட்டத்தை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் காலையில மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தலையும் நம்ம தான் 2வது முறையாக ஆட்சி அமைப்போம், அப்போ 1000 ரூபான்றது 2000 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. பார்வை என்ன சார் இதுல? இது சார் அப்பட்டமா லஞ்சம் தான், வாக்குகள் லஞ்சம் தான். ஏன்னா இப்போ திடீர்னு 3 மாசத்துக்கான பணம் போட வேண்டிய அவசியம் என்ன? முடக்குவாங்க அப்படின்னா எப்படி முடக்குவாங்க? தேர்தல் விதிமுறைகள் வந்துவிட்டால் புதுசா எதுவும் தான் அறிவிக்க முடியாது. புதுசா எதுவுமே அறிவிக்க முடியாது. சரிங்களா? அப்போ பழசு இருக்கிற ஸ்கீம்ஸ் மாசம் போயிட்டு தான் இருக்கும். சிலிண்டருக்கு மானியம்னு சொன்னா அது தேர்தல் வந்தாலும் வரலனாலும் போயிட்டு தான் இருக்கும். விவசாயிகளுக்கு மானியம்னா அது போயிட்டு தான் இருக்கும். இப்ப சப்போஸ் ஏப்ரல் மாசம் ஒருத்தர் உரம் வாங்குறாரு, மத்திய அரசு தேர்தல் மானியம் கொடுக்காம இருக்குமா? இல்ல. இப்போ மீனவர்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதங்கள்ல கொடுக்கறது உண்டு எப்பவுமே மானியங்கள். அந்த மீன்பிடி இல்லாத காலங்கள்ல சிலது கொடுப்பாங்க, டீசல் மானியம் கொடுப்பாங்க, எப்பவுமே உண்டு. அதெல்லாம் எப்படி தேர்தல் முன் நிறுத்திடுறாங்களா? இவரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள். மக்களை எப்படி ஏமாத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தை ஜாலம் நல்லா தெரியும். நம்மள முடக்கிடுவாங்க, அதனால நான் உங்களுக்கு முன்னாடியே அப்ப இப்ப கேஸ் போட்டா முடக்க முடியாதா? நீ ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேஸ் போட முடியாதா? சார் பீகார்ல 10,000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் ஒரு தொழில் முதலீடுன்னு கொடுத்த பொழுது இது தேர்தலுக்கான பணம் தான், இப்படி கொடுத்துருக்காங்க, மக்களை ஏமாத்துறாங்கன்னு இதே முதல்வர் தான் சொன்னார். இப்ப நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? தேர்தல் 3 மாசம் காசை முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, சரி நான் கேட்கிறேன், இப்ப ஜனவரி மாதம் பொங்கல் கொண்டாடணும், தமிழர் பண்டிகை, இவங்க திராவிடர் பண்டிகை சொல்லிட்டு விடும். அன்னைக்கு மகளிர் உரிமை தொகையில 2000 ரூபாய் ஊக்கத்தொகையா தரேன், எல்லாரும் பொங்கல் சிறப்பா கொண்டாடுங்கன்னு கொடுத்தாரா? கொடுக்கல. தமிழர் பண்டிகைக்கு கொடுத்திருந்தா பொங்கல் என்பது இன்னும் சிறப்பாக கொண்டாடி இருப்பார்கள். ஏன் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஐடியா தோணல? அது எதுக்கு 3 மாச பணத்தை முன்னாடி போட்டீங்க சார். அதுக்கு முடக்கிடுவாங்கன்னு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க எப்பவுமே பொய் பேசுவீங்க. 2000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க துறை ரீதியாக லீகலா லஞ்சம் கொடுக்குறீங்க. எது கொடுக்குறீங்க இப்ப 2000 ரூபாய் திடீர்னு? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பொங்கல் போது கொடுக்குறேன், இல்ல தீபாவளி வடநாட்டவர் பண்டிகை போய் சொல்லிட்டு போங்க. பொங்கலுக்கு தமிழர் பண்டிகைக்கு அனைவருக்கும் நான் தான் அப்பா, நான் தான் அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் உறவு சொல்றீங்கல்ல, பொங்கலுக்கு உங்க அண்ணனா நான் கொடுக்குறேன்னு சொல்லி முதல்வர் கொடுக்கிறார் அரசாங்க சார்பாகன்னு 2000 ரூபாய் ஏன் கொடுக்கல? 1 மாசம் கூட ஆகல சார், பொங்கல் முடிஞ்சு கொடுத்துருக்கலாமே. அப்படின்னா இது தேர்தலுக்கான லஞ்சம். கை காசு போடாம அரசு காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்தது நான் வந்தா 2000 ரூபாய் தருவேன்னா என்ன ஆகும்? இதே மாதிரி 3 மடங்கு 3 மாசம் காசு முன்னாடி தருவாங்க போதெல்லாம் என்ன ஆகும்? 6000 ரூபாய் கிடைக்கும், 8000 ரூபாய் கிடைக்கும், மக்களை நம்ப வைத்து பணம் தருக அந்த நான் கை காசு எதுவும் கொடுக்குற மாதிரி நான் வீட்டுல இருந்து துட்டு எடுத்துட்டு இவங்க மகன் கேட்டார் இல்லையா துணை முதல்வர், யார் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்கன்னு. இப்ப நம்ம கேட்போம், 2000 ரூபாய் யார் அப்பா வீட்டு காசு எடுத்து நீங்க கொடுக்குறீங்க சார்?
கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், விழுப்புரம் இப்படி மாவட்டங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டுல. எல்லாத்துல இருந்து வந்த வருவாய் தானே எடுத்து கொடுத்தீங்க. எல்லாத்துல இருந்து வந்த வருவாய் தானே எடுத்து கொடுத்தீங்க. அனைவரும் கட்டின வருவாய் தானே ஆண்களுக்கு கொடுங்க சார். ஆண்களுக்கு கொடுங்க. அப்போது மகளிருக்கான உரிமை தொகை அவங்களுக்கு உதவியா இருக்கு. அவங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி தானே கொடுத்தீங்க. திடீர்னு இப்ப 3 மாசம் முடக்கிடுவாங்க, நான் காசு கொடுக்குறேன், 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இந்த டிராமா எல்லாம் எதுக்கு பண்றீங்க? காசு இல்ல, காசு இல்லைன்னு சொன்னாங்க சார். 537 கோடி சர்வ சிக்ஷா அபியான்ல பள்ளிகளுக்கு கட்டுறதுக்கான காசு என்கிட்ட இல்ல, மத்திய அரசு கொடுக்காதனால என்னால கொடுக்க முடியலன்னு சொன்ன முதல்வர், வருடத்திற்கு 13,000 கோடி மகளிர் உரிமை தொகைக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறீங்க. 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா திடீர்னு 2000 ரூபாய் எவ்வளவு அதிகம் அது ஆகும். நீங்க 13 நேரத்துக்கு போட்டீங்கன்னா மாசத்துக்கு 1000, கிட்டத்தட்ட 1000 கோடி வச்சுங்க சார். நீங்க 2000 கொடுத்துட்டீங்கன்னா 2000 கோடிக்கு உங்களுக்கு ஏது சார் வருமானம்? இப்ப திடீர்னு 500 கோடி இல்ல, பிள்ளைகளோட படிப்புல விளையாடினவங்க சார் நீங்க. நீங்க 2000 கோடி எப்படி வந்துச்சு உங்களுக்கு சார்? ஸ்கூல் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எங்களால சரி பண்ண முடியல, காசு இல்ல, கார்பரேட்டர் எல்லாம் சேர்ந்து வந்து செய்து கொடுங்கள், தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், 500 பள்ளிகளை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். சென்னையில 207 பள்ளிகள் மூடப்பட்டது இல்ல தமிழ்நாட்டுல. அதுல சென்னையில தான் கூடுதலா மூடப்பட்டது. எதுக்கு மூடினீங்க? அது வந்து பசங்க கம்மியா இருக்காங்க, எங்களால் நடத்த முடியல, அதுக்கு நிதி இல்லைன்னு தானே மூடினீங்க. இப்ப இதுக்கு 2000 கோடி எங்கேயும் திடீர்னு வந்துச்சு? பீகார் அப்போ சட்டமன்ற தேர்தல்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, இங்க 5,000 ரூபாய். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி இங்க வருது இல்ல சார்? சார் அதுதான் சார் சொல்றோம். இப்ப நம்ம அதான் முதல்ல சொன்னோம், பீகார்ல கொடுக்கும்போது இதே புள்ளி வச்ச கூட்டணி INDI, இந்த இன்க்ளூசிவ் அலைன்ஸ் அப்படிலாம் சொன்னார் இல்லையா முதல்வர், அந்த கூட்டணி என்ன கேள்வி கேட்டுச்சு? இது தேர்தலுக்காக நீங்கள் கொடுத்த பணம், லஞ்சமாக கொடுக்கிறீர்கள், ஐயோ அம்மான்னு வாயில வயதுல அடிச்சுட்டு அழுதாங்களா இல்லையா? இப்ப நீங்க எது குட்டி? இப்போ சோ கால்டு இவங்க கூட இருக்கிற கூட்டணியில இருக்கிற அல்லு சில்லு எல்லாம் பேசுவாங்களா, கேள்வி கேட்பாங்களா, மாட்டாங்களா? ஏன்னா அவங்களுக்கும் இதுல பெனிஃபிட் தான். சோ வாயை மூடிட்டு இருக்க போறாங்க, யாரும் கேட்க போறது இல்லை. ஏன்னா இதுல ஆல்ரெடி அதிமுக நாங்கள் வந்தால் இது வேற சில ஆண்களுக்கும் இதை கொடுப்போம்னா சொன்னதுனால அவங்களும் இதை கேள்வி கேட்க போறல. பாஜக கூட்டணியும் இது கேள்வி கேட்பதில்லை. நம்ம என்ன கேட்கறோம்னா, நீங்க திடீர்னு இப்ப கொடுக்குறீங்க, மாசம் மாசம் கொடுத்துட்டு நீங்க கொடுங்க, அது கரெக்ட். திடீர்னு இப்ப கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தின் கல்வி செலவு, மருத்துவ செலவு எல்லாத்தையும் 1000 ரூபாய் பார்த்துக்க முடியுமா? பார்க்க முடியுமா? இவர் சொல்றத உருட்டு வந்து வீடியோ போடுறாரு, மக்களுக்கு நான் கொடுக்குறேன்னு. யார் கை காசு எடுத்து, யார் வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்க சார்? அரசு திட்டம் தானே கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன, அதை எதுக்கு இப்ப கொடுக்குறீங்க? காசு இல்லாத நேரத்துல இப்ப எதுக்கு கொடுக்கணும்? இது நீங்கள் அரசாங்கம் துறை ரீதியாக கொடுப்பதாக சொல்லி மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதாகத்தான் மக்கள் கருதுகிறார்கள். இந்த வாக்குறுதி வந்துட்டு திமுக கொண்டாடுறாங்க சார். சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூட நடத்தாம இன்னமும் சத்துணவு ஊழியர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான அறிவிப்பு கொடுப்பாங்க, பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஒரு திகழ்ந்து விளங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதற்கு உதாரணம் தான் இந்த 5,000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கருத்து தெரிவிக்கிறார்கள். எப்படி பாக்குறது சார்? சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அவர் வந்து இவரு ஒண்ணுதான், எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற காசு தானே. இது திட்டம் போட்டு உட்காந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ற வேலை தான். நாம என்ன சொல்றோம்னா, இங்க பெண்களுக்கு 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 நாங்க பெண்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க சார்? இவங்க எது கூட்டத்துல வந்த காவல்துறை பெண், அந்த பெண் காவல்துறையினர் இடுப்புகள்னதா, பியூட்டி பார்லர் போய் அடிச்சதா? அப்ப எது சார் இவங்க பெண்களுக்கு என்ன சார் பண்ணாங்க? இப்ப கூட பெண்களுக்கான எதிரான கொடுமை அவ்வளவு நடக்கிறது. வன்கொடுமை சட்டத்தின் கீழ் எவ்வளவு பேர் பாதிக்கு இங்க வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அதெல்லாம் சரி பண்ணுங்க சார், அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க சார். இப்போ 2000 கோடி உங்களால் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுது இல்ல சார்? 2000 கோடி கொடுக்க முடியுது இல்ல? அண்ணாநகர்ல பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைச்சிடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய் 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி வழக்கு நடத்துறீங்களா? அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தீங்களா சார்? 2000 கோடி கொடுத்துறீங்களா? அந்த குடும்பத்துக்கு கொடுங்க சார் 1 கோடி. ஏன் உங்களுக்கு கொடுக்க முடியல? உங்க விளம்பரத்துக்கு, உங்க சுய விளம்பரத்துக்கு, உங்க சுய தம்பட்டத்துக்கு நீங்க வந்து பேசுவீங்க, காசு கொடுப்போம் காசு கொடுக்குறோம், கொடுக்குறீங்க. அரசு காசு எடுத்து காசு இல்லாத நேரத்தில் கொடுக்குறீங்க. 500 கோடி ரூபாய் சர்வ சிக்ஷா அபியான் காசு இல்ல, ஆனா இதுக்கு 2000 இருக்கு. தூய்மை பணியாளர் சார், தூய்மை பணியாளர் கேட்டாங்க சார், அப்போலோ போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஒரு தனியாரில் போய் எங்களை வேலை செய்ய சொல்றீங்களே, அரசு வேலையை மாத்துங்கன்னு சொன்னதுக்கு முடியாது. ஏன்னா அரசு வேலையில வந்தா நான் ESI PF அந்த இதெல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களை தனியார் காமிச்சீங்க. 2000 கோடி எப்படி இருந்துச்சு? அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அந்த தூய்மை பணியாளர் வாழ்வுல நல்ல அரசு வேலை கிடைச்சிருக்குமா? அதை அவங்களுடைய இதுல போட்டுருக்கலாம்ல. ஏன் போட முடியல உங்களால? அப்போ அரசு வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடாதுட்டீங்க, ஒன்லி த்ரூ அவுட் சோர்சிங் சொல்லிட்டீங்க. அரசு வேலைக்கு ஆளே எடுக்கிறது இல்ல. கேட்டா ESI பெனிஃபிட் தர வேண்டாம், இதுக்கெல்லாம் காசு இருக்கா? அப்புறம் இது ஏமாற்று வெற்று விளம்பர அரசியல், ஏமாற்று அரசியல். மக்களை வந்து அரசு காசு கொடுத்துட்டு ஏமாத்துறோம். நாளைக்கு ஒரு கேள்வி சார், 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பீகார்ல திருப்பி கேட்டாங்கன்னு இவங்க ஒரு போய் சொன்னாங்கல்ல. இப்ப நான் கேட்கறேன், இப்ப 2000 ரூபாய் கொடுத்துட்டோம், எக்ஸ்ட்ராவா ஊக்கத்தொகை கொடுத்துட்டோம், அது நீங்க மே ஜூன்ல வந்து கழிச்சுக்கிறோம் இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சார் நியாயம்? ஏதாவது இருக்கிறதா? அடிப்படை நடக்கும்ல.
நடக்கும் இல்லையா? மே ஜூன் கழிச்சிங்க நாங்க வந்துட்டோம் ஆட்சிக்கு, அட்வான்ஸா கொடுத்தோம்னு சொல்லி கழிப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்புறம் இவங்க இந்த வெத்து டிராமா அரசியல் சார். இவங்க கல்வித்துறைக்கு செஞ்சோன்னு சொன்னாலே 10 நடிகரை கூட்டு வந்து 4 டைரக்டர் கூட்டு வந்து பேசுறவங்க. ஒரு சாம்பாருக்கு கூட ஒரு நடிகையை வச்சு விளம்பரம் பண்ணி மேடையில டிராமா பண்ணவங்க. இன்னைக்கு கல்வியில் இவர்கள் சாதித்தோம், நாங்கள் தமிழக நம்பர் 1ன்றாங்கல்ல. சாதனை பண்ண அத்தனை பேர் மேடை ஏத்திருக்கீங்களா? நடிகர், நடிகை, இயக்குனர் மேடை ஏத்தி அப்ப அவங்க வந்து உங்க ஆட்சியில படிச்சாங்களா? 21க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் படிச்சாரா? டிடி 21க்கு அப்புறம் படிச்சாங்களா? வெற்றிமாறன் 21க்கு அப்புறம் தான் வந்து இங்க இயக்குனர் ஆனாரா? அப்புறம் நீங்க என்னமோ உங்க ஆட்சியில எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி நாங்க இவங்க எல்லாரும் மேடை ஏத்தி நிறுத்திட்டீங்க. யாரை ஏமாத்துறீங்க ஊர? சோ இதுதான் சார். இது வந்து விளம்பர அரசியல். அரச பணத்தை எடுத்து இவர்கள் கொடுத்து விட்டு செய்கிறார்கள். இது வாக்குக்கான காசு தான். யார் அப்பம் விட்டு காசை கொடுத்தீர்கள் என்று மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பெண்களுக்கு முதல் வாக்குறுதியா 2000 ரூபாய் கொடுக்கப்படும், உயர்த்தி தரப்படும் அப்படின்ற வாக்குறுதியை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல திமுக இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் சார் வாக்குறுதிகளாக? இல்ல நிறைய பண்ணுவாங்க சார் இவங்க. நிறைய பண்ணுவாங்க சார். ஏன்னா போன முறை சொன்ன 534 வாக்குறுதியில 10% கூட பண்ணல. 10% கூட இவங்க பண்ணல. சரிங்களா? நிறைய இருக்கிறது அதுல. திருக்குறள் தேசிய நூலாக்குனாங்க. செஞ்சாங்களா? செய்யல. அதுல இருந்து உட்பட இன்னும் நிறைய இருக்கிறது. நீங்க அதுக்கு ஒரு தனி செஷனே போடலாம். இவங்க செய்யாத வாக்குறுதின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவும் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. இப்பவும் அதே போல ஏமாற்று வாக்குறுதிகளை மீண்டும் கொண்டு வருவார்கள். செய்யறோம்பாங்க. நீட்டை 2025ல ஒத்துக்கிட்டாரு சட்டமன்றத்துல, எங்களால செய்ய முடியல, அதிமுக நினைச்சா செய்யலாம்னு சொன்னாரு. இப்ப திரும்பி நேத்திக்கு பேசுறாரு, நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போன்னு. எப்படி ஒழிப்பி? நீங்க தான் முடியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப திரும்பி நீங்களே நாங்க செய்வோன்றீங்க. அப்போ இது ஏமாற்று அரசியல் தானே? ஏமாற்று விளம்பர அரசியல் தானே? அதுதான் சொல்றேன். இன்னமும் ஏமாற்றுவார்கள். ஆனால் மக்கள் இந்த முறை விழிப்போடு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா ஒரு பக்கம் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி இன்னும் இறுதியாகவில்லை, காங்கிரஸ் வந்துட்டு இன்னும் ஆட்சி பங்கு அப்படின்ற முழக்கத்தோட வந்துட்டு பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் சிலர் வந்துட்டு அதிருப்தியில இருக்காங்களே. என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு சார் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? சார் திமுக கூட்டணி அவங்க அப்படியே தான் சார் இருப்பாங்க. எங்க சார் விட்டு போறதா இல்லை. இப்போ ஒருவேளை விட்டு போயிருவாங்கன்னு பயம் இருந்ததுன்னா நீங்க அவசரமா கூப்பிட்டு பேசலாம். வாங்க என்னங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு. இவங்க போக மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார். சார் ஒரு கம்பெனில பார்ட்னர் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு சார். ஸ்டாஃப் போனா என்ன சொல்லுவீங்க? பிரிஞ்சு போயிட்டாரு சொல்லுவீங்களா? வேலை விட்டு போயிட்டாரு சொல்லுவீங்க? வேலை விட்டு போயிட்டாரு சொல்லுவோம் சார். அப்போ அதே தான் சார் இவங்களும். காங்கிரஸ் வந்து இவங்க கம்பெனில ஒரு ஆளு தான். அவங்க எங்க பிரிஞ்சு போறாங்க சார்? இவங்க கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அங்க சோனியா அவர்களை சந்தித்து டெல்லியில் பேசிவிட்டார். இங்க இருப்பவர்கள் ஒரு நாடகம் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்களே யோசிச்சு பாருங்க. சொந்த கட்சிக்காரரை இவங்க என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் திமுகவை பிரிப்பதற்கு பாஜக சரி. அது அவங்க எப்படி சார் சரி பண்ண முடியும்? நீங்க கூட்டணியில் இருக்கிற உங்களை பிரிக்கிறதுக்குன்னா மாணிக்கம் தாகூர் பேசுறாரு. அவர் வந்து பாஜக கைகூலி. இவங்களை எதிர்த்து பேசினா பாஜக கைகூலி. இவங்களை ஆதரிச்சு பேசினா திமுக கைகூலின்னு வச்சுக்கலாமா? இவங்க ஆதரிச்சு பேசினா திமுக கைகூலி. காங்கிரஸ்ல மரியாதை வேண்டும் என்று கேட்டால் பாஜக கைகூலி. இல்ல கூட்டணிக்கு ஒத்துக்கிறோம்னு சொன்னா அவர் திமுக கைகூலி. அப்படி வச்சுக்கணும். அப்படிதான் இவங்க பிரிக்கணும். சோ காங்கிரஸ் எங்கேயும் போவாது. இவங்க கூட தான் இருப்பாங்க. கொடுக்குற சீட்டு முன்ன பின்ன பேசி வாங்கிக்குவாங்க. அதுக்கு தான் இந்த டிராமா எல்லாம். எதுவும் கிடையாது. இந்த டிராமா என்பது சீட்டு முன்ன பின்ன இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வேண்டியதை வாங்கணும். அதுக்கு தான் பண்றாங்க. வேற எந்த கட்சியும் விட்டு போவாது சார். 2 சீட்டா ஓகே, 3 சீட்டா ஓகே, 25 சீட் கொடுத்தா ஓகே. வேற ஒண்ணும் இல்லை சார். இன்னைக்கு வந்துட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் பயணம் மேற்கொள்றாரு 2 நாட்களாக. அதே போல வரக்கூடிய நாட்கள்ல பிரதமர் மோடி அவர்களும் தமிழகம் வர இருக்கிறார் சார். என்ன மாற்றம் ஏற்பட போகுது? கூட்டணி இன்னும் பலமாகுமா? என்ன எதிர்பார்க்கலாம் சார்? இல்ல கண்டிப்பா சார். கூட்டணி வந்து நாளுக்கு நாள் அவங்க இப்ப ஏற்கனவே வந்தாங்க, பேசுறாங்க, முடிச்சிட்டாங்க பேசினவங்க. இப்ப அடுத்து வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு இன்னைக்கு நாளைக்கு தெரியும். தேமுதிக நிலைப்பாடு இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த வகையில எல்லா கூட்டணியுமே ஃபைனல் ஆக வேண்டிய ஸ்டேஜ். இதுக்கு மேல தாமதிக்க மாட்டாங்க. ஏன்னா தொகுதி உடன்பாடு பேசணும், அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணணும், எல்லாம் டைம் இல்லை. சோ வருவாங்க. எல்லாருமே தயாரா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி தான் நமக்கு கிடைக்கும். சோ இது நம்ம தயாரா இருப்போம்னு எல்லாருமே மனதளவுல தயாராயிட்டாங்க. சரிங்களா? இப்போ அபிஷியலா சொல்லணும். அவ்வளவுதான். காங்கிரஸுக்கே தெரியும். அங்க டெல்லியில போய் சந்திக்கும் போது திருமதி சோனியா அவர்களையும் திரு ராகுல் அவர்களையும் சந்திக்கும் போது என்ன பேசிருப்பாங்க? ஒண்ணும் இல்லாம சரி வட்டங்களா சும்மா வந்தேன் காஃபி சாப்பிட வந்தேன் பேசுவாங்க. இவ்வளவு தொகுதி தாங்க கொடுக்க முடியும், இன்னைக்கு இருக்கிற நிலைமை, அதற்கான அந்த செலவுகள் என்ன, இதெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, ஒரு ஐடியா ஃப்ரேம் வந்திருக்கும்ல. அதுல தானே முன்ன பின்ன வரப்போகுது. இப்போ ஒண்ணுமே இல்லாம சும்மா உங்களை பார்க்க வந்தேன் சார், நல்லா இருக்கீங்களா, வரேன் சார் அப்படின்னு வரக்கூடிய ஆட்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் அவர்களை விட திருமதி கனிமொழி அவர்கள் இன்னும் திறமையா பேசக்கூடியவங்க. இவரை விட அவங்க இன்னும் திறமையா பேசுறாங்க. இவராவது நேத்து பார்த்தோம், அந்த ஒரு இதுல மேடையில பார்த்தோம், என்ன கேட்கறாங்கன்னு இல்ல, டெஃபினெட்லி அப்சல்யூட்லி அப்படின்ட்டு வெளியே வந்தாரு. அவங்க அப்படிலாம் இல்லை. அவங்க இன்னும் திறமையானவர்கள், படித்தவர்கள், நல்லா செய்யக்கூடியவங்க. ஸோ விவரமா தான் பேசியிருப்பாங்க. அது இன்னும் 2 நாள்ல ஃபைனல் ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே பிக்சர் கிளியரா கிடைச்சிருக்கு. அதே போல பார்லிமெண்ட்ல அந்த ராகுல் காந்தி பேசும்போது அந்த ராணுவ தளபதி குறித்து அந்த புத்தகத்தை பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு.
இது தொடர்பா பாஜக எம்பிக்கு தான் அவருக்கு எதிராக நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? சார் அவருக்கு எதிரா நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது அந்த ம், புத்தகத்துக்காக இல்ல. ம், அவர் பண்ற சேட்டைகள், அவர் பண்ற வேலைகளுக்காகத்தான். ஏன்னா, என்ன சொல்றாரு, சம்பந்தமே இல்லாம அந்த புக்க தான் நான் படிப்பேன், வேற படிக்கவே மாட்டேங்கிறார். அது அபிஷியல் புக் இல்லன்றாங்க. அது ரிலீஸ் ஆன புக் இல்ல, அபிஷியல் புக் இல்ல. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா அந்த தளபதி அவர்கள், நரவணே அவர்கள் பேசிய காணொளியே இருக்கு. எங்களுக்கு ஆர்டர் குடுத்தாங்க, நீ என்ன வேணா பண்ணுன்னு சொன்னாங்க. நாங்க முன்னாடி போனோம், ஜெயிச்சோம். அதெல்லாம் அவர் பேசினதே இருக்கு. அப்புறம் இவரு அன்அபிஷியலா ஒரு புக்க வச்சுக்கிட்டு, நான் சொல்றேங்கிறாரு. அது ஒண்ணு. 2வது ஒரு அமைச்சர் வெளியில பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பிரஸ் கிட்ட, நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் வாங்க அப்படின்றாரு. வெளியில ஒருத்தரை பார்க்கிறாரு. அவரை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, "அஹ், வாங்க நீங்க துரோகி எங்களுக்கு, பரவாயில்ல வாங்கன்றாரு." இதுல சபாநாயகர் நாற்காலி அமர்ந்திருக்கிற ஒருவரை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க எங்க கட்சிக்காரர் தான், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். இது பாராளுமன்றத்திற்கான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது சார். அங்கத்திக்கு நிறைய இருக்கு, சட்ட விதிமுறைகள் இருக்குது. இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும். சட்ட விதிமுறைகள் நம்ம முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எழுதியிருக்காங்கன்னா, இவர் என்ன நினைச்சிட்டு பண்றாரு? அப்போ இவர் என்ன வேணா உள்ள பேசலாம், நான்சென்ஸ் பேசினார். ஆக்சுவலா சொல்ல போனா இது முக்கியமா வந்தது வந்து நான்சென்ஸ் அவர் சொன்னதுக்கு சொல்லிட்டு அடுத்த நொடி நான் அவ்வளவு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதனால தான் இது கொண்டுறாங்க அவர் மேல. ஏன்னா அவர் பண்ணக்கூடிய தொடர்ந்து பண்ணக்கூடியது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் உச்சமாக நான்சென்ஸ், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் எல்லாம் பேசிட்டு, நான் அப்பெல்லாம் சொல்லலையே, எப்ப சொன்னேன் அப்படின்னு. சோ இது இவர்களுக்கு எப்பவுமே செய்து கொண்டிருப்பதை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் மேல கொண்டு வராங்க. ஏற்கனவே ஒரு முறை வேற ஒரு வழக்குல இவருக்கு வரும்போது உடனடியாக பதவி எடுக்கணும்னு சொல்லும் போதும் உடனடியாக பதவி விட்டு நிற்கிறாங்க. திருப்பி வந்துட்டாங்க. இவரு தொடர்ச்சியாவே என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவர் ஸ்டாலின் மாதிரி தான். நம்ம என்ன டிராமா பண்ணாலும் வெளியில வந்து மக்கள்கிட்ட நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள ஒண்ணு பண்ணிட்டு வெளியில ஒண்ணு நடிச்சு, ஆனா அங்க வந்து லைவ் இருக்கு, கேமரா இருக்குங்கிறதை இவர் மறந்துடுறாரு. இவங்களுடைய சேட்டைகளே நல்லா தெரியும் சார். ஒரு 2 நாள் முன்னாடி காணொளி வந்துருச்சுல்ல, ஜோதிமணி அவர்கள் அங்க நின்னுட்டு வாங்க 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 அப்படின்னு கை காட்டின வீடியோ வந்துச்சு. எதுக்கு கூப்பிட்டாங்க? நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் வர வழியில நீங்க போய் நில்லுங்க, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டீங்க? அப்படின்னா திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். ம், திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். ம், சார் இப்ப நம்ம இந்த நேர்காணல் பண்றோம், நீங்க கால் பண்றீங்க, ம், இந்த மாதிரி இந்த நேரம் நான் சொல்றேன் சார், இந்த நேரம் சார்ன்றோம், காணொளிக்கு நம்ம நேர்காணல் அப்படின்னா நம்ம திட்டமிட்டு இந்த நேர்காணல் இத்தனை ம், மணிக்குன்னு வைக்கிறோம். திடீர்னு வந்து போன் பண்ணி ம், வாங்க, வீடியோல என்ன வர முடியுமா? ம், என்னன்னு கேட்போம். என்ன சார்? அது மாதிரி ஜோதிமணி அவர்கள் ம், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க எதிர்க்க நிக்கிறவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்கன்னா, ம், ஆல்ரெடி திட்டம் ரெடியா இருந்தது, வாங்கன்ன உடனே வந்துட்டீங்க, கை காட்டின உடனே வரணும், இதான் திட்டத்துல வந்துட்டீங்க அப்படிதானே அர்த்தம். ம், இல்லன்னா நீங்க கூப்பிட்ட உடனே எதுக்கு எல்லாரும் வந்தாங்க? கை காட்டின உடனே எல்லாரும் எதுக்கு வந்தாங்க? அதுவும் பெண்கள். ம், பெண்களை மட்டும் கரெக்டா வர வச்சு பிரதமரை சுத்தி நின்னு, ஒரு பெண்கள் பிரதமரை தாக்கினார்கள், இல்ல பெண்கள் பிரதமரை சூழ்ந்து கொண்டார்கள். அப்ப அவர் தள்ளும் பொழுது, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாரேன்னு அழுவலாம். இந்த பிளான் தானே. சோ இது எல்லாமே இவர்கள் கீழ்த்தரமாக செய்யும்போது அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. நீங்க இன்னொன்னு பார்க்கணும், ராகுல் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தார் அவரு. அங்கே சபாநாயகர் நாற்காலியில் அந்த நேரத்தில் இருந்தவர். அவர் வந்து நான் சொல்ற பேச்ச கேட்டிருந்தா நீ இந்த நேரத்துல இங்க இருந்திருக்க மாட்ட, பிரதமரா இருந்திருப்பேன்னு அவரு சரியான பதில் வேற கொடுத்தார். சரிங்களா? அதெல்லாம் இவருக்கு புரியல. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம இன்னும் கோமாளியா செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல பேர் வரும், நமக்கு ஒரு சிம்பத்தி வரும். நீங்க நல்லா இதோடைய ஒரே ஒரு தாக்கத்தை மட்டும் சொல்லிட்டு பண்றேன். ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவருடைய காணொளி நீங்க நிறைய பார்த்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். எவ்வளவு முடியுமோ பல இடங்கள்ல தவறுதலா உளறுவது போல தவறுதலாக பல இடங்கள்ல காணொளி வந்தது. பேசினாரு. ஒண்ணு சொல்லுவாரு, தப்பு தப்பா இருக்கும், உளறுவாரு எல்லாம். அது வந்து 21க்கு அப்புறம் எங்கேயான்னு பேசினாரா? ஏன் பேசல? அது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற ஒரு டெக்னிக். உளறுவது போல் பேசுவது, தெரியாம பேசுறது, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி வரும். பாவமையா எப்படி அப்பாவியா இருக்காரு பாரு. அதே தான் ராகுல் காந்தி பண்றாரு. இவங்க கூட்டணி இருக்கு இல்லையா? அதனால அவர் பண்றாரு. இதே வேலையை அவர் பண்றாரு. எப்படின்னா, நம்ம இப்படிலாம் பண்ணோம்னா வெளியில போய் மக்கள்கிட்ட அழுதுட்டு காப்பாத்துங்க, பாருங்க மக்களே என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து நம்மள அப்பாவியா நினைப்பாங்க. நம்ம ஒண்ணும் தவறு பண்ணல. ஆனால் இவர் மறந்தது ஒன்றே ஒன்று, உள்ள கேமரா இருக்கு. பேசுறது, செய்யறது எல்லாமே மக்களுக்கு தெரியும். தமிழகத்துல வாக்குறுதி வேற கொடுத்தாங்க திமுக. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரலை செய்வோம்னு. இதுவரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், உள்ள நடக்கிறதெல்லாம் வெளில மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பேசுறதெல்லாம் சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள ஒண்ணு பேசுறது, வெளியில ஒண்ணு பேசுறதுன்னு. சோ அதனால ராகுலுக்கு எதிராக இந்த தீர்மானம் என்பது சரியானதுதான், இந்த கொண்டு வந்திருப்பது. அது கண்டிப்பா அது அவங்க வெற்றி பெறுவாங்க. ஏன்னா இதே போல ஒருத்தர் தொடர்ச்சியா நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை, ம், நம்முடைய நாடாளுமன்றத்தை எப்படி அசிங்கப்படுத்துறதுங்கிறது தவறு தானே. ம். அது ஒரு நல்ல முடிவு தான்.